धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय श्रीरामकृष्णाय ते नमः. இன்றைய தலைப்பு ஸ்ரீராமகிருஷ்ணர் இல்லறத்தாருக்கு சொன்னது. ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்லை, நீங்கள் படித்தது தான். திருப்பி அதே கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் போட்டு சொல்ல போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. யஸ்மாத் த்ரயேபிய ஆசிரமிணோ ஞானே நானியேன சான்வகம் கிரகஸ்தே நைவதாரியந்தே தஸ்மாத் ஜேஷ்ட ஆசிரமே கிரகி. மனுஸ்மிருதி. ஆசிரமங்களில் தலை சிறந்தது கிரகஸ்தாசிரமம். ஏனெனில் மற்ற ஆசிரமங்களில் உள்ளவர்களுக்கு உணவும் கல்வியும் மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள் தான் கிரகஸ்தாசிரமர்கள். இது மனு தர்மம். ஸ்ரீராமகிருஷ்ணரும் இதே தான் சொல்லியிருக்கார். எல்லாரும் சன்னியாசி ஆகிவிட முடியாது, எல்லாரும் கிரகஸ்தார்களாக ஆக முடியாது. ரெண்டு இருக்கு. எப்படி நாணயத்தின் இரு பக்கங்கள் இருக்கிறதோ அதுபோல் இந்த கிரகஸ்தாரகம் சன்னியாசம் ரெண்டும் இரு நாணயத்தின் பக்கங்கள் போன்று. எது ஒன்று சரியில்லைனாலும் சமுதாயத்தில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அது மிகவும் நிலைமை அவ்வளவு திருப்திகரமாக இருக்க முடியாது. இந்த சந்நியாசாசிரமம் என்பதே 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்தது. அது வரைக்கும் கிரகஸ்தாசிரமம் 4 வர்ணங்கள் தான் இருந்தது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 இருந்தது. சங்கராச்சாரியாருக்கு அப்புறம்தான் ஒரு சிலர் எப்படி இந்த ஸ்கூலெல்லாம் கொடுக்குறாங்களா, டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா, நல்லா படிக்கிற பையன் ஏன் அதை திருப்பி படிக்கணும், அந்த மாதிரி அவர் அந்த காலத்தில் நினச்சிருப்பார். இந்த தர்மத்தில் இருந்துக்கிட்டு ஏன் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு போக எண்ணும் பொழுது மறுபடியும் ஏன் அதில் ஒரு சில தடைகள் இருக்க வேண்டும் என்று அந்த சந்நியாசாசிரமே ஏற்படுத்தினதே அவர் சங்கராச்சாரியருக்கு அப்புறம்தான். அதற்கு ஒரு வாழ்க்கையில் சன்னியாசியானாலும் சரி கிரகஸ்தனாலும் சரி குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்கள் பெரியோர்கள் அவர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார்கள். அவர் கூறும்போது சொல்லுகிறார், என்னுடைய தாய் நேர்மைக்கும் பெண்மைக்கும் உதாரணமாகவும் தர்மத்தின் உருவமாகவும் வாழ்ந்தார் என்று ஒரு தாயை பற்றி சொல்லுகிறார். ஒளி மறைவு இல்லாமல் தன் மனத்தில் தோன்றியதெல்லாம் அவர் அப்படியே வெளிப்படுத்துவார். அவருடைய அந்த அரிய குணத்திற்காகவே மக்கள் அவர்களை போற்றுவார்கள். நம் மனதில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டா இந்த காலத்தில் சொன்னால் ரொம்ப கஷ்டம். மனதில் இருக்கிறதே எல்லாம் சொல்ல முடியாது. வைதீக பிராமணரான என் தந்தை இறை வழிபாட்டிலும் தியானத்திலும் இறைவன் நாமங்களை கூறுவதிலும் பாராயணம் செய்தலும் ஆக தன் நேரத்தை கழித்தார். அவருடைய பூஜையில் தேவி காயத்ரியை ஆவாகனம் செய்யும் போது அவர் நெஞ்சு சிவந்து கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டும். மற்ற நேரங்களில் இறைவனுக்கு மாலை கட்டுதல், சத்சங்கம் போன்ற ஆன்மீக பணிகளிலேயே நேரத்தை கழித்தார் என்று சொல்கிறார். தாயைப் போல வெள்ளை நூலை போல சேலைங்கிற மாதிரி ஆரம்பத்தில் இந்த குடும்பத்தில் இருக்க தாய் தந்தையர்கள் மிகவும் நமக்கு ஒரு படியாக இருக்கிறார்கள். நம்ம எந்த நிலையிலாலும் சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்கும் அவர்கள் தான் காரணம் என்று இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாகவும் மெடிக்கல் மருத்துவ ரீதியாகவும் அது சொல்லியிருக்கிறார்கள். உண்ணல் உரங்கள் இனவருத்தி இது எல்லாருக்கும், மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே இது தான். ஆனால் மனிதனின் கலாச்சாரம் சனாதன தர்மம் என்று பார்க்கும் பொழுது மனிதன் ஒரு படி மேலே போகிறான். ஏன்னா அவனால் தான் 6 அறிவினால் எண்ண முடியும். அதனால் ஒருவருடைய குலதர்மம், தாய் தந்தையர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பொறுத்தே அந்த நம்மளுடைய உயர்ந்த நிலை என்ன என்பதையும்
தீர்மானிக்கும். இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக சொல்லும் பொழுது எண்ணங்கள் மனத்துக்கு தகுந்தாப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். மனம் போல வாழ்வு என்று சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் நாம் ஆகிறோம். சுவாமிஜி திருப்ப இது சொல்லுகிற குருமராஜ் சொல்ல, நான் பாப்பேன்னு சொல்லிக்கொண்டா நாம் பாவத்திலே இருக்க வேண்டியதுதான். அதனால் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினம் தள்ளாமே நேர்த்து. அதனால் உயர்ந்த எண்ணங்களை நாம் வைத்து கொள்ள வேண்டும். சுவாமிஜி திருப்ப சொல்லுவார், நீ முயற்சி செய்யாயா வெற்றி அடைகிறாயா என்பது ரெண்டாவது. கிருஷ்ணரை சொன்னார், கர்மண்யே வாதிகாரத்தே மாப்பலேசு கதாசன. ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம், நீ மாட்டை கிழக்கு போய்கொண்டிருந்தால் மேற்கு தானாக போய்விடும். அதைத்தான் சொல்லுகிறார். இந்த விஞ்ஞான பூர்வம் என்று சொல்லும் பொழுது இப்போ சொல்லுகிறார்கள், நாம் என்னென்ன வாழ்க்கையில் ஒரு செயல்கள் என்பது, இது இப்போ ரீசண்டாக மற்ற குணங்கள் சொல்கிறோமே, நெகட்டிவ் ஆக்டிவிட்டி, இந்த சீட்டு விளையாடுறது, ட்ரக் ஹேபிட்ஸு, அதில் செல்ஃபோனும் சேர்த்துக்கிட்டான். அதை சேர்த்து சொல்லும் பொழுது அதில் நல்லவைகளை நாம் பார்த்தோமே ஆனால், நல்லவையாக உபயோகப்படுத்தினால் அது இது 2 டோப்பமைன், ஒன்று ஒரு ஜூஸ், செனட்டோரியம் என்ற 2 அது மூளையில் உற்பத்தி ஆகுதான். எண்ணங்களுக்கு தகுந்தாப்படி அது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுகிறார். அந்த டோப்பமைன் என்று சொல்வது அடிக்ஷன் ஹேபிட்ஸ், எமோஷ்னல். இந்த இன்றைக்கி எத்தனை பேர் இந்த செல்ஃபோன்னால் வாழ்க்கையே போயிருக்கு இல்லையா? படிக்கிற பசங்கள்லாம் இன்றைக்கி வாத்தியார் சொல்லிகிட்டு இருக்கும்போது மெசேஜ் கொடுத்துட்ருப்பான். ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்கும் போது அந்த உயர்ந்த ஒரு எண்ணத்தை தான் செய்கிறாங்க. எலக்ட்ரான் புரோட்டானை பிரித்து நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்ச போது சயின்டிஸ்ட் எதுக்கு பண்ணார்? உலகத்தில் இனிமேல் எந்த விதமான பவர் இஷ்டமே இருக்காதுன்னு நினச்சேன். அதே ஒரு கடையில் சாகிறதுக்கு மேலே சொல்லுகிறார், இந்த மாதிரி இவர்கள் தவறான விஷயங்களுக்கு பாமெல்லாம் செய்வாங்கன்னு தெரிந்திருந்தால் நான் அதை கண்டேபிடித்திருக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதனால் நான் வாழ்க்கையை, சன்னியாச வாழ்க்கை இருந்தாலும் சரி, குடும்பத்துடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலம் வரைக்கும் பார்த்தோன்னா, ரிஷிகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் அவர்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. இறைவனோடு ஒன்று கலந்தார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் வர வரைக்கும் எல்லோரும் அதை வார்த்தைகளாகத்தான் சொன்னார்கள். ஸ்வேதாசுர உபநிஷத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, ஷுண்வந்த விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக ஆயே தாமானி திவ்யானி தஸ்துகு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தா தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான்யப்பந்தா அயனாய வித்தியதே. இந்த மாதிரி பெரிய ஒரு தர்மத்தை அல்லது உயர்ந்த நிலையை நான் அடைந்தேன். அதற்கு வழியும் என்னிடத்தில் இருக்கிறது, அதை சொல்லுகிறேன். நீங்களும் அதை கடைப்பிடித்தால் அந்த உயர்ந்த நிலை அடையலாம். அதோடு விட்டுட்டார். அதை விட்டு வேறு வழியும் இல்லை சார். நான்யப்பந்தா அயனாய வித்திய, அதை விட வேறு எது விதமான வழியும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒருவர் தான் அவருடைய சாதனைகள் முடிந்த பிறகு 12 ஆண்டுகள் கடுமையான சாதனை முடிந்த பிறகு அடுத்த 12 ஆண்டுகள் எதை செய்தார்? கூரை மேலே ஏறிக்கிட்டு, நான் நிறைய ஒரு செல்வத்தை வைத்திருக்கிறேன், அதை யாருக்கு கொடுப்பது, அங்கெல்லாம் எப்போ வருவீர்கள், உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் பகவான் ராமகிருஷ்ணர். குருதேவர் அந்த உயர்ந்த ஆன்மீக நிலை இருந்தாலும் கூட ஒரு இல்லத்தானுடைய கடமைகள் அவர் சரியாக செய்து வந்தார். அன்னையாருக்கு கடைசி நேரத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்து, இந்த எதிர்காலத்தில் இதை வட்டியை வைத்து கொண்டு
நீ உன்னுடைய வாழ்க்கை கடத்த வேண்டும், யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டாம் என்று சொன்னார். அதே போல் அவர் தாயை தன்னிடத்தில் வைத்து கொண்டு தினமும் ஒரு சில மணித்துளிகள் அவரோட கலந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்றைக்கு மாதிரி எல்லோரும் இருந்தும் கூட எங்கே விட்டுருக்குறாங்க எல்லாரையும்? யார் இருக்கிறாங்க? ஹோமில் யாராவது இருக்கிற வந்திருக்காங்களா? இது வேறு ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை காரணம் 2 பேரும் வேலைக்கு போகணும், அது ஒன்று இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை அமைந்து விட்டதுனால மற்றவையெல்லாம் நம்ம மிகவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களையோ நாம் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய உபதேசங்களும் இல்லறத்தாருக்கு எப்படி உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய முடியும் என்பதை திரும்ப திரும்ப உள்ளங்க நெல்லிக்கனி போல கூறியிருக்கிறார். ஆனால் அதை அவருடைய வாழ்க்கைகளை நாம் ஆழமாக படித்து தினம் ஒரு சில பக்கங்களாவது படித்து அதை திரும்ப திரும்ப எப்படி மாடு சாப்பிட்டு விட்டு அசை போடுதோ அதே போல் நம்ம அந்த எண்ணங்களை திரும்ப எண்ணும் பொழுது தான் அதிகமாக நமக்கு அந்த அர்த்தம் புரியும். சுவாமி சாரதானந்தர் ராம் குருதேவர் வாழ்க்கை புஸ்தகம் எழுதினார். அவர் தினமும் அதை திருப்பி படிச்சுட்ருப்பார். அப்பொழுது சீடர் கேட்கிறார், சரத், நீ தான் இந்த புத்தகத்தை எழுதினேன், எப்போ பார்த்தாலும் அதே படிச்சுட்டு இருக்கிறேன். சில சமயம் பார்த்தா பக்கம் கூட மாற மாட்டேங்க, ஒரு நாளைக்கு படிக்கிற ஒரு பக்கம், அந்த பக்கத்தையும் நான் நல்லா படிச்சுட்ருக்கிறேன். அதுக்கு அவர் சொன்னாரா, நான் எழுதினது உண்மை, ஆனால் இப்பொழுது படிக்கத்தான் எனக்கும் நிறைய அதை எப்படி விரிவுபடுது, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மீனிங்ஸ், அது எப்படிங்கிறது இப்போ தான் எனக்கும் புரியுது என்று சொல்கிறார். அதனால் எப்போ இந்த படிப்பு என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலக வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த 4 தருமங்கள் இருந்தது. அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், கிருகஸ்தாசிரமத்திலிருந்து வானப்பிரஸ்தம் போகும்போதும் கூட குருதேவர் சொன்ன உதாரணம் தான். இந்த மாதிரி நான் மலைகளுக்கு போய் ஜபம் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனைவி சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி சோற்றுக்காக நீ பல வீடுகளில் கையேந்த வேண்டி இருக்கும், உனக்கு நான் எல்லாமே இங்கே செய்து கொடுக்குறேன், உன்னை ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன், அதனால் இங்கே இருக்கலாம் என்று சொல்கிறான். இதுவும் குருதேவர் சொன்ன உதாரணம் தான். அதற்கு குருதேவர் என்ன உதாரணம் சொன்னார், நீ அங்கே போய் இருப்பது ஒரு திறந்த வெளியிலிருந்து போர் செய்வது போல, இங்கே இருந்ததுன்னா ஒரு கோட்டைக்குள் இருந்து போர் செய்வது போல் இருக்கிறது என்று சொல்கிறார். அதனால் அவர் சொல்லுவது என்ன, அதனால் போக வேண்டாம்னு சொல்லலை, இருந்தாலும் ஒரு மாதத்திற்கு எவ்வளோ நாட்கள் முடியுமோ 2 நாள் 3 நாள் என்பது தனிமையில் இருந்து நாம் அதை வழக்கைப்படுத்தி கொள்ள வேண்டும். அது அவ்வளோ சுலபம் இல்லை. என்னென்னா நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி தெரியும், நான் தனியாக இருந்தால் தான் தெரியும் எவ்வளோ தூரம் மனோவேகம்னு சொல்ல முடியும். உலகத்தில் அதை விட்டு வேறு எந்த வேகமும் கிடையாதுன்னு சொல்லுவாள். நீ கண்ணை மூடிட்டா நான் அமெரிக்கா போயிட்டேன்னு போயிடலாம். அந்த நிலையில் நமக்கு இந்த மனம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். இன்னொன்று சொல்லும் பொழுது எல்லாரும் ஏதாவது நம்ம சொன்னாலும் கூட சன்னியாசிட்டே கேட்பாங்க, நம்ம ஏதாவது சொல்கிறோன்னு வைத்திங்க ஒரு சில குறிப்புகள், ஓ சாமி இதெல்லாம் எங்கே இருக்கிற வேலைக்கு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு இதெல்லாம் முடியுமா, எங்களுக்கு இருக்கிற வேலையே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதற்கு குருதேவர் அழகான உதாரணங்கள் சொல்லுகிறார். இந்த மாதிரி கடக்க முடியாத சாகரம் என்று சொல்கிறேன், அந்த மாதிரி கடக்கணும்னு என்ன பண்ணலாம், ஒரு ரப்பர் எது கட்டிக்கிட்டால் அதில் மூழ்கிடுவோமா, மேலேயே இருப்போமா, மேலேயே இருப்போம். அதே போல் அடர்ந்த காடு முள்ளுகள்லாம் இருக்குது, போகாமல் இருக்கிறத விட அந்த முள்ளை எடுத்து போட்டு தான் நடப்பேன் என்று சொல்வதை விட என்ன பண்ணலாம், காலில் செருப்பு போட்டுக்கணும்னு சொன்னான். இந்த மாதிரி அந்த செருப்பு போடுறது என்பதும் இந்த ரப்பர் இருக்கிற சாதனைகள், இந்த சாதனை இருந்தால், இறைவனுடைய நம்பிக்கை இருந்தால் அது பண்ணலாம். அது எவ்வளவு தூரம் பலிக்கும் என்பதை நம்ம ஆரத்தி பாட்டில் பார்க்கலாம். சம்பத தவ ஸ்ரீபத பவ
கோஷ்பத வாரியதா தினமும் பாடுறீங்க. நம்ம சம்சார கடல் என்று சொல்லுகிறோம். அந்த கடலை கடப்பது கஷ்டம்தான். ஆனால் அது எப்படி இருக்கும்? உன்னுடைய இறைவனுடைய ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை இருந்தால் கோஷ்பத வாரியதார், ஏதோ மழை பெஞ்சிருக்குது, ஒரு ஆறு வந்துட்டால் அது கடக்கிறது கஷ்டம். அந்த ஆறு எப்படி இருக்குமா? இந்த பக்தி இருக்கிறதுனால. இந்த மாடு நடந்ததுன்னா அந்த கால் குழம்பு இருக்கும் இல்லையா, அதில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தா அதை தாண்ட சுலபமாக இல்லையா? கால் வைக்க இருந்தாலும் கூட திடீர்னு கொண்டு இன்னும் கொஞ்சம் முன்னால் ஒரு 4 இன்ச் தள்ளி வச்சா தாண்டிடலாம். ஆனால் தாண்டுவதற்கு என்ன பலம் என்று கேட்டால் இந்த சாதனைகள் தான். சாதனைகளும் எண்ணங்கள் என்று சொல்லுகிறேன். இறைவனை சார்ந்து நம்பி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ராமகிருஷ்ணன் கூறினார். அதை எப்படி? ஒரு கையில் இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும், இன்னொரு கையில் உலக காரியங்களை செய்ய வேண்டும். விட்டுட்டு போட்டு சொல்லலை. முடிந்த பிறகு 2 காரியங்களும் 2 கைகளையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த பொருளாதாரம் விஞ்ஞானம் எல்லாம் முன்னேறதுனால அதை ஆதாரமாக கொண்டு தான் வாழ்க்கையில் இன்றைக்கி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, மரியாதையும் இருக்கிறது. அதனால் பொருளை பற்றி நீதி வேண்பால் ஒரு பாட்டு இருக்குது. இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே. இருக்கா தெரியுமா? பின் அதை பேணுதலும் துன்பமே, அன்னது அளித்தாலும் துன்பமே, பிறர் பால் இழந்தாலும் துன்பம். அப்போ இந்த பொருள் நமக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறான் சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். சரி, சம்பாதிச்சு விட்டால் அது எங்கே வைக்கிறதுக்கு? முதலெல்லாம் பேங்க்கில் வச்சுட்டு இருந்தால், இப்போ பேங்க்காரன் எவ்வளோ பணத்துக்கு மேலே இருந்தால் கவர்மெண்ட் எனக்கு சொல்லணும்னு வேறு சொல்லியிருக்குது. அது நமக்கு தெரியாமல் அவன் சொல்லிடுறான். என்ன பண்ணுறது? அதுவும் கஷ்டம் ஆச்சு. அது முடிஞ்ச உடனே சரி, இது ஏதாவது 4 பேர்த்துக்கு கொடுக்கலாம், ஒரு தர்மம் பண்ணலாம், யாராவது கேட்குறான்னு கொடுக்கறதுக்கு மனசு வருமா? அதுவும் இல்லை. சரி, இது 3 இல்லைன்னா கடைசியில் யாராவது வந்து தேடிட்டு போயிட்டு அதுலேயாவது இன்பம் இருக்குதா அப்படின்னா அதுலேயும் இல்லை. அதனால் ஆரம்பத்திலே இந்த பொருள் நினைத்தது சம்பாதிக்க வேண்டும் நினைக்கிறதுலேருந்தே தொண்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார். அதனால் இந்த மாதிரி சம்பாதிக்க வேண்டாம் என்று குருமராஜ் சொல்லு. தர்மத்தின் வழியில் சம்பாதி, எவ்வளவு தேவையோ சம்பாதித்துக்கொள், அதை நல்ல காரியங்களுக்காக உபயோகப்படுத்த வேண்டும். பொருள் இருக்க வேண்டியதுதான், இருந்தாலும் அந்த இறைவன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. எப்படி எண்ணெய் இல்லாமல் விளக்கறியாதோ விளக்கிறது எல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதே திரி போடணும், எண்ணெய் போடணும், தூண்டி விடணும். தூண்டி விடலைனாலும் அது கருப்பு இது பிடித்து விட்டு அணைச்சி போடும். அதனால் இந்த தூண்டுதல் என்பது இந்த பக்தி மற்ற சாதனைகள் என்று சொல்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சன்னியாசி வாழ்ந்தான்னு சொன்னோம். எப்படி அவர் தன்னுடைய சாரதை மட்டுமல்ல அம்மாவோடும் இருந்தார். அதே போன்று அவராக பெரியோர்கள் போல சுண்வந்து விஷய அமிர்தசிய புத்திரா என்று தானாக போயிருக்கலாம். இருந்தாலும் உலக யான் பெற்ற இன்பம் பெருக வையகமே என்பதற்கு ஏற்ப அவர் வந்த ஒரு குறிக்கோளே என்ன? கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தர்ம சமஸ்தாபனாய், எப்பொழுது அதர்மம் ஓங்கி தர்மத்துக்கு குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் உதிக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஆன்மீகத்தை நிலைநாட்டவே குருதேவர் வந்தார். ஒரு முறை ராமகிருஷ்ணரிடம் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இந்த குடும்பத்தில் எவ்வளோ நாள் இருக்கலாம், கணவன் மனைவிக்கெல்லாம் நான் எவ்வளோ நாள் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கிறார். அதற்கு உதாரணங்கள் சொல்லுகிறார். அவர்கள் தானாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்கிற வரைக்கும் நீ குடும்பத்தில் இருக்கத்தான் வேணும். அதற்கு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு குஞ்சு இருக்கிறது, முட்டை பொரித்த ஒரு பறவை இருக்கிறதுன்னா அது பறந்து தானாக இறை தேடி கொண்டு இருக்கிற வரைக்கும் தாய் கொண்டு வந்து கொடுக்கும் இல்லையா? ஆனால்
அது தானாக தேடி போகிறதுக்காக அதற்கு ஒரு நிலை வந்து விட்டால் தாய் எடுத்துகிட்டு வந்திருக்கிற உணவையும் கூட எடுத்தால் அது கொத்தும். ஏன்? இப்போ தானாக இருக்கிற வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தது, அது முடிந்தவுடனே அந்த எண்ணம் மாறி விடுகிறது. அது அதனால் அவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் காலூன்றி நிற்கிற வரைக்கும் உங்களுடைய கடமை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் நீங்களும் ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஈஸ்வரர் வித்யாசாகர் கல்வி, அறிவு, சமூக சீர்திருத்தம், தர்ம சிந்தனை இதெல்லாம் பார்த்து ஆகிய அதெல்லாம் ஒரு இடத்தில் இருந்ததுனால அவர் எல்லோரும் ஒரு போற்றினார்கள். ராமகிருஷ்ணர் ஒரு முறை அவர் சந்திக்க சென்றபோது சொல்லுகிறார், இந்த மாதிரி நீ நல்ல பணிகளை எல்லாம் செய்கிறாய், ஆனால் சுயநலம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் இதை செய்கிறேன் என்று செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனே மேல் ஆழமான அன்பும் பக்தியும் வரும். அதனால் நமக்கு பலனும் உண்டு என்று கொடுக்கிறார். அதான் சாமிஜி சொல்லார், எதையும் எதிர்பார்க்காதே, நீ செய்து கொண்டு. கிருஷ்ணராக தான் சொன்னார் கீதையில். மேலும் ராமகிருஷ்ணன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இல்லறத்தார் உலக வாழ்க்கையில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் இறைவன் மேல் மனத்தை செலுத்துவது எப்படி என்று 4 முக்கியமான கேள்விகளை கேட்கிறார். ஒன்று, எப்படி இறைவன் மேல் மனத்தை செலுத்துவது, எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும், இறைவனை பார்க்க முடியுமா, எந்த சூழ்நிலையில் ஒருவர் இறைவனை பார்க்க முடியும், இந்த 4 கேட்கிறார் அவருடைய குருதேவரை சந்திக்கும் பொழுது. அதற்கு முதல்ல சொல்லுகிறார், 1, எப்படி இறைவன் மேல் மனத்தை செலுத்துவது, இறைவனுடைய நாமத்தை பெருமைகளை திரும்ப திரும்ப கூறுவதாலும் பாடுவதாலும் மனதை ஒருநிலைப்படுத்தலாம். முதல் கேள்வி சொல்லுகிறார். எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும், நாம ஜபம், இறைவன் நாமங்களை பாடல், அவ்வப்போது சத்சங்கத்தில் கலந்து கொள்ளுதல், பக்தர்களை சந்தித்தல், ஆன்மீக பிரிவுகளை சந்தித்தல் ஆகியவைகளை நாம் செய்ய வேண்டும். இறைவனை பார்க்க முடியுமா? பார்க்கலாம். இந்த வேலைக்கு இடையிலையும் அந்த இறைவன் மேலே பக்தியுடன் அன்புடன் தனிமையில் மாதத்தில் 1 நாள் 2 நாள் 3 நாள் தனிமையில் இருந்து அந்த இறைவனையே எண்ணி இறைவனுக்காக கண்ணீர் விட்டால், எப்படி கண்ணீர் விட வேண்டும்? இறைவனுடைய கண்ணீர் இறைவனைக்காக விட்டோம்னா கண்ணீர் இணைக்குன்னு சொல்லுவாள். என்ன கண் ததும்புதுன்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த பக்கம் வரும்? கடைசியில் தான் வரும். அதை போன்று ஏதாவது அழுக இந்த பக்கம் வந்ததுன்னா உப்பு கரைக்கும், சாப்பிட்டு பார்க்கலாம், ஆனால் எல்லாருக்கும் சாப்பிடலாம், ஆனால் இந்த பக்கம் எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியாது, அது இணைக்கும் என்று சொல்லுவார். அது நம்ம உபனிஷத்துகளில் அது இருக்கிறது. அதனால் அதே மாதிரி தனிமையில் இருந்து நேரத்தை கழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் ஒருவர் இறைவனை பார்க்க முடியும் என்று கேட்டால், இந்த சாதைகளினால் நல்லது எது கெட்டது எது என்று நம்ம வாழ்க்கையை நிர்ணயித்து அதன்படி வாழ்க்கையில் நாம் நல்லவைகளை நிலையானவைகளை உண்மை எடுத்துக்கொண்டு துன்பம் வரும் நிகழ்ச்சிகளை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சைவத்தில் பார்த்தா சரியை கிரி யோகம், வைஷ்ணவத்தில் படிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல் நாம் அவளுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகிறார். சின்ன உதாரணங்கள் தான். எப்போதும் இறைவனை காண முடியுமா என்று கேட்டால், ஆம், இப்போயே காண முடியும். அதுக்கு உதாரணங்கள் உங்களுக்கு தெரியுதா? என்ன சொல்கிறார்? ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் தலையில் ஒரு தொட்டியில் முக்க வச்சு என்ன கேட்டார்? அந்த நிகழ்ச்சியை நீங்களே நினச்சிக்கணும். கடைசி வரைக்கும் அவருக்கு வேண்டியதெல்லாம் என்ன? அந்த சமயத்தில் மூச்சு ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுக்குறனாலும் சரின்னு ஒத்துக்கு வர இல்லை, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுகிறார். பத்தினி பெண் கணவன் மேல் கொண்ட அன்பு, கருமி பணத்து மேல் கொண்ட ஆசை. அவர் என்ன பண்ணுவார்? யாருக்கு கொடுக்க மாட்டார், தினம் எண்ணி வச்சுக்குவார். அது இருக்குதான், அது எங்கேயும் போயிடாது. அதுக்கு ஒன்றும் கால் கீழெல்லாம் இருந்தாலும் தினம் எண்ணி ஆமாம் இருக்குது, அந்த மாதிரி ஆசை. குழந்தை தாயின் மேல் வைத்திருக்கும் அன்பு.
இதே எந்த வகையிலையும் பார்த்தோமாயானால் அதன் மேல் இருக்கிற பற்றானது கொஞ்சம் கூட குறையுதாது. எவ்வளவு அவளுடைய அன்பு அல்லது அது மேலே விருப்பம் இருக்கிறதோ அது குறைவில்லாமல் 100க்கு 100 இருக்கும். அதை தான் சொல்லுகிறார். ஆனால் இந்த சாதனைகளால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்தால் முதல்ல மன தூய்மையாக இருக்க வேண்டும். குருதேவர் சொல்லுவார், ஒரு துணியில் சாயம் போட்டால், அழுக்கான துணியில் சாயம் போட்டால் நல்லா பிடிக்குமா? பிடிக்காது. அதனால் தூய்மையான துணி இருந்தால் தான் நம்ம என்ன கலர் வேணுமோ அதை போட முடியும். அதை போன்று மனம் தூய்மையாக இருந்தால்தான் அதில் இறைவன் வந்து அமருவார். ஒரு இடத்துல சொல்ல, இந்த வௌவால்களெல்லாம் நிறைய இருந்த ஒரு இடத்துல போய் அங்கே போய் ஏதாவது நீங்கள் ஒரு படத்தை வைப்பீங்களா? வீட்டிலே இருந்தாலும் கூட முதல்ல என்ன பண்ணுறோம்? சுத்தமாக துடைச்சிட்டு சாணி எல்லாம் போட்டு துடைச்சி அதுக்கு மேலே ஏதாவது வச்சு தானே வைக்கிறோம். அதனால் அந்த படத்தை வைக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ தூய்மையாக இருக்கணும்னா இறைவன் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ராமகிருஷ்ண உபயோகங்களானது, உபதேசங்கள் எல்லாருக்கும் ஆனது என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கவும் முடியாது, ஏற்றதுமல்ல. ஏனென்றால் குருதேவரிடத்தில் வந்தவர்கள் பலவிதமான மனநிலையில் வந்திருக்கிறார்கள். ஒரே மனநிலையில் இல்லை. அதற்கு ஏற்றால் போல தான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய ஒருவருக்கு சொன்னதே மற்றவர் அது ஒரு சிலருக்கு ஏற்கவும் முடியாது, சரிப்பட்டும் வராது. நேரடி சீடர்களுக்கே ஒரு தடவை குருவை பற்றி தப்பாக சொல்லும்போது இவர் பாட்டில் பேசாமல் உட்காந்துருக்கார். இங்கே வந்து சொல்லும்போது என்ன சொன்னார்? நீ எல்லாம் ஒரு சிஷ்யனா? ஒரு குருவை பற்றி சொல்லும்போது உனக்கு கோபம் வர வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். இன்னொருத்துக்கு ரொம்ப அப்படியே கோபம் வந்து, இந்த மாதிரி குரு பேசினேன் உங்களெல்லாம் இந்த கங்கை கரையில் அமுத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து சொன்னான். அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், அவனுக்கு என்ன? ஏன் இது கான்ட்ரடிக்டரி மாதிரி தெரியும். அவருடைய மனநிலை அப்படி. அவர் ரொம்ப சாது, கொஞ்சமாவது அவருக்கு கொஞ்சம் அந்த உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று. இவர் அப்படி இல்லை, இதை விட்டால் கம்ப்ளீட்பார். அவர் போய் அப்படியா நீ நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தா அடுத்த வரும்போது 2 பேரும் போயிருப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் அடுத்த எவரும் கூட ஏதாவது சொன்னான்னா சொல்லாதேன்னு சொல்லுவார். அதனால் ஆளுக்கு தகுந்தாப்படி அந்த குருதேவருடைய இது சொன்னார், உபதேசங்கள். ஆனால் நிறைய படிக்கிறதோ அல்லது மற்றது எல்லாவற்றையும் விட இந்த வியாக்குலத ஏக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏக்கம்தான் முக்கியம். அதில் சொல்லும் பொழுது மக்கள் அந்த ஏக்கம் இருந்தாலும் நம்மளால் அது எவ்வளவோ தூரம் அதை கடைப்பிடிக்க முடியுமோன்னு என்றது முக்கியம். அதற்கு உள்ளம் உடல் ரெண்டுமே நமக்கு உதவி செய்ய வேண்டும். மனம் போல வாழ்வு என்று சொல்கிற மாதிரி உடம்பும் நமக்கு சரியாக இருந்தால்தான் நாம் அந்த உயர்ந்த நிலையில், அதாவது எண்ணங்களும் எண்ண முடியும் என்று. தலைவலி வந்தால் இறைவனை எண்ண முடியாது, தலைவலி போகிற வரைக்கும் எண்ணம் எங்கே இருக்குன்னு குருதேவர் சொன்னார், அந்த தலைவலியில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவர்கள் வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட கிரீஷ் கோஷ் குருதேவருடைய பேசினது நம்மளுக்கு பார்க்கலாம். என்ன அவர் பதில் சொல்லியிருக்கார்? ராமகிருஷ்ணர் ஸ்டார் தியேட்டருக்கு போகும்போது பிரகலாதர் நாடகம் பார்த்துட்டு அவரோட பேசி கொண்டிருக்கிறார். நீ பவதாரணி வேண்டிக்கொள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுகிறார். கிரீஷ் சொல்லுகிறான், நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், யார் ஒருவன் தான் பாவி என்று எப்போதும் எண்ணுகிறானோ அவன் பாவியாகத்தான் ஆவான். அதனால் தான் இது சுண்வந்த் விஷய அமிர்தசிய புத்திராகன்னா நீங்கள் சொல்லும்போதே என்ன சொல்கிறார்? தெய்வீகமான குழந்தைகளை உங்களுக்கு தான் சொல்ல. ஏற்கனவே நீங்கள் தெய்வீகம் நிரம்பியவர்கள். ஏனென்றால் இந்த ஆத்மாவிற்கு நல்லது கெட்டது துன்பம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எல்லாவற்றிலும் அப்பாற்பட்டது. அவர் சொல்கிறார் பாவியாகவே மாறுகிறான். கிரி சொல்றார், ஐயா நான் உட்காரும் இடம் கூட
அந்த தூய்மை இழந்துவிடுன்னு அவரே சொல்கிறார். நான் அப்பேற்பட்ட கிரீஷ் கடைசி காலத்தில் கங்கையில் குளிச்சுட்டு வேணால் முதல்ல கங்கை கெட்டு போயிடுன்னு குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாள் அவர். கங்கையில் குளித்தா நான் பண்ண பாவத்துக்கு கங்கை அழுக்காகிவிடும். அது கடைசியில் காலத்தில் அவர் கங்கையில் போய் குளிச்சுட்டு வருவாராம். அப்போ யாரும் கேட்கும் பொழுது, நீ முதல்ல கங்கை குருதேவர் சொல்லியே நீ கங்கையில் குளிக்கலை, இப்போ ஏன் குளிச்சுட்டு வர்ற? இப்போ பார்த்தாலும் போய் பண்ண இல்லை குருதேவர்னால நான் அவ்வளவு தூய்மை அடைந்து விட்டேன், அதனால் நான் குளிக்கிறதுனா இப்போ கங்கை தூய்மை அடையன்னு சொன்னாங்க. என்ன ட்ராமாக்காரர்கள் அதனால் அப்படி தான் பேசுவார். அதனால் அந்த நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லை, அந்த உயர்ந்த நம்பிக்கை. அது பாவம் சொன்னதுக்கு என்ன சொன்னார் அவர்? மற்றவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கிறார். ஒரு மரத்தில் பறவைகள் இருக்கிறது. அந்த துப்பாக்கி சுட்டோன்னா 1-2 போகும், அல்லது 1-2 உட்காந்துருக்கும். இன்னொரு 4 தடவை சுட்டால் இருக்குமா? இருக்காது. அதே போன்ற இந்த இறைவே நாமத்தை சொன்னால் ஆரம்பத்தில் நமக்கு அந்த நிலை, உயர்ந்த நிலை வராவிட்டாலும் கூட இந்த சாதனைகள்னால நமக்கு அந்த நிலை வந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகும்போது இருட்டு வீட்டில் ஒரு விளக்கு கொண்டு போனால் 100 வருஷம் இருட்டாக இருந்தால் நான் மெதுவாக தான் போகிறேன்னு சொல்லுமா? இல்லை. அதை போல் இந்த படிப்படியாக மனசு தூய்மை அடைந்து விட்டால் ஏதோ ஒன்று சொல்லுவோம், நாம் ஏதோ ஒரு டச்சிங் பாயிண்ட் என்று சொல்லுவோமே, அது வரும் பொழுது நமக்கு அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், உலகத்தில் எதிர்கொள்ள வேண்டிய துன்பங்களை நன்கு அறிவேன். நோய், மன இறுக்கம், ஏழ்மை, மன வேறுபாடுகள், துக்கம், பலவிதமான துன்பங்களெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இவையெல்லாம் தாண்டி இறை எண்ணங்களுக்கு மனதை திருப்பு என்பது அவ்வளோ சுலபமானதல்ல. எனக்கு நேரமில்லை என்று கூறும் பக்தர்களுக்கு பரிவுடன் கூறினார், யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர்கள் வழிபாடு, ஜபம், தியானம் ஆகியவற்றில் ஈடுபடட்டும். யாருக்கு நேரம் இல்லையோ அவர்கள் தியானமும் இறைபாடமும் இறையும் எண்ணி வணக்கம் செலுத்தட்டும் என்று சொல்கிறார். எப்படியாவது ஏனகேன உபாயனோ மனகிருஷ்ண நிவேதியர், எப்படியாவது அந்த மனதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று தான் அந்த சின்ன சின்ன உதாரணங்கள்னால அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லுகிறார், இந்த மாதிரி உலகத்தில் எப்படி நாம் மனது தூய்மை அடைந்து விட்டால் எப்படி அந்த வர்ணம் போடக்கூடியது, நமக்கு வேண்டியதை வேண்டிய அளவு போடலாம், எப்படி வேணுமோ அப்படி வரும். இல்லைன்னா ஒரு சில பக்கம் இந்த பேச்சாக இருக்குன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு மன தூய்மையாக இருந்தால் எப்படி அந்த தேனீக்கள் ஒரு பூ மலர்ந்து இருந்தால் வருமோ அதை போன்று நமக்கு எண்ணங்கள் மேன்மேலும் அது வந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா மன தூய்மை அடைந்ததுனால அந்த எண்ணங்கள் நமக்கு சாதாரணமாக நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் என்று சொல்லுகிறார். வரிசையில் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தா அவ்வளோ ஒன்றும் கஷ்டமானது சொல்லலை. முதல்ல 3 தான் சொல்லுகிறார். நாம ஜபம், இறைவனை பாடுதல், சத்சங்கம். இந்த 3 இருந்தால் போதும். இது 3 இருந்தாலே நாம் உயர்ந்த நிலைக்கு போகலாம். ஆனால் அதே சமயத்தில் அதற்கு ஆழமான ஒரு அன்பும் பக்தியும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதனால் குருதேவர் எந்த நிலையில் இருந்தாலும், குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன அறிவுரைகள் ஒன்று தான். அவர் சன்னியாசிகள் சொல்லும்போது நேர் போட்டு ஏற போட்டார். இதுதான் ஒன்றும் உனக்கு ஷார்ட்கட் கிடையாது. இது குடும்பத்தில் போடும்போது என்ன சொல்கிறார், புள்ளி போட்டார். நீ மெதுவாக போ, எப்படியா போய் சேர்ந்தா போகும். அந்த ஏரோ போட்டு காட்டினாலும் அந்த இடத்துக்கு தான் போகும். புள்ளி போட்டு எழுதினாலும் நம்ம அதை தான் படிப்போமா, மேலேயும் கீழேயும் படிப்போமா? அதே போன்று சன்னியாசிகள் இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும். காமனை, காஞ்சனம், நயம், பேம் இதை கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆக வேண்டும். குடும்பத்தில் அது இருந்தாலும் கூட பக்தியின் மூலமாக எப்படி நாம் கிழக்கு போனால் மேற்கு சென்று விடுமோ அதே போன்று நாளடைவிலும் எல்லாரும் அந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற அந்த நம்பிக்கை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்.
அதனால் அந்த உயர்ந்த எண்ணங்களுக்கு பாடுபட்டு நாம் எல்லோரும் அந்த உயர்ந்த அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு பாடுபடுமையானால் அதை நாம் அடைய முடியும். அதான் நேரத்தில் சொல்லியிருக்க இந்த மாதிரி இப்போது விஞ்ஞானம் பொருளாதார முன்னேற்றத்தினாலே நமக்கு இந்த மதத்திலே ஆன்மீகத்திற்கு நம்பிக்கைகள் கொஞ்சம் வெகு தூரம் சென்று விட்டதுனால நம்மளுடைய பாதுகாப்பு என்பது நம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது என்று சரித்திரியாசர் எழுதினார். அதை நாம் உணர்ந்து செயல்பட்டால் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். அது இல்லை என்றால் விஞ்ஞானத்தின் பின்னாலேயும் பொருளாதாரத்தின் பின்னாலும் சென்று கொண்டு எப்படியும் வாழலாம் என்று இருந்தோமே. ஆனால் ஒரு தனி மனிதன் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த அமைதி என்பதும் மகிழ்ச்சி என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு ஆகாயக்கோட்டையாகவும் இருக்கின்ற எழுதினார். அதனால் நாம் முடிந்தவரை அந்த சாதனைகளில் ஈடுபட்டு அந்த உயர்ந்த நிலைக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையுடன் பாடுபட்டோமே. ஆனால் எல்லோரும் அந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். அதற்கு இந்த 30 தெய்வங்களும் அருள் பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.